ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் அக்கௌண்ட்டை எப்படி வந்து பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டாமார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே சைடில் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே சைடில் 3 லைன்ஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டெலிட் ஸ்விக்கி அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொசீட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா வந்து வரும் உங்களோட மொபைல் நம்பருக்கு. அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு என்டர் ஓடிபின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டெலீட் ஆகிடும். இப்போ டெலிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டாமார்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணப்போ எப்படி வந்து இன்டர்ஃபேஸ் இருந்துச்சோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போது நீங்கள் திருப்பி அதே நம்பரில் லாகின் பண்ணி யூஸ் பண்ண நினச்சிங்கனாலும் லாகின் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து அக்கௌண்ட் டெலீட் பண்ணுறப்ப அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நமக்கு வந்து எரேஸ் ஆகிடும். அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு இன்ஸ்டாமார்ட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.